கடந்து போதல். திடீர்னு கேமராமேன் சதீஷ் இந்த வார்த்தையை சொல்லி பேச சொன்னாப்புல. ஏன் என்ன நோக்கத்தில் சொன்னாப்புலன்னு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருந்தேன். இந்த இதில் என்னென்னா, எதுவும் கடந்து தான் போய்விடுகிறது, ஆனால் வழி மட்டும் வருத்தத்தின் பதிவாய் தங்கிவிடுகிறது. ஏன் மகிமா கல்யாண் டாபிக்கில் இந்த கவிதைன்னு கேட்டிங்கன்னா, ஐ மிஸ் மை மாம். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சடன்லி லாஸ்ட் டிசம்பர் ஷி பாஸ்ட் அவே. எல்லாருக்கும் அம்மா ஸ்பெஷல் தானே, எனக்கு மட்டுமே எல்லாருக்கும் அம்மா ஸ்பெஷல் தானே. ஆனால் என்னமோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், அதே வார்த்தை ரிப்பீட்டடாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. எங்கள் அம்மா ஸோ ஸ்பெஷல். அது மாதிரி ஒரு பெண்மணியை நான் என்னோட இந்த நீண்ட போரிங்கான வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை. எப்படின்னா, நீங்கள் பெண்களுக்கான குணாம்சங்கன்னு என்னென்ன வச்சுருக்கீங்களோ அது எதுவுமே எங்கள் அம்மாட்ட இருந்ததில்லை. புரணி சொல்கிறது, அடுத்தவங்க மேலே கோவப்படுறது, உறவுகளில் எரிச்சு விடுறது, கணக்கு பார்க்குறது, இது எதுவுமே கிடையாது. ரொம்ப இனிமையானவங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா யார் மேலேயும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, யாரும் திட்டி நான் கேட்டதே இல்லை. எந்த புகார்களும் வாழ்க்கையின் மேலோ கனவுள் மேலோ விதியின் மேலோ எந்த புகார்களும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு அற்புதமான பெண்மணி எங்கள் அம்மா. அது மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் சந்திச்சிருப்பீங்களா அது மாதிரி ஒரு பெண்ணுன்னு தெரியல. சந்திக்க வாய்ப்பே இல்லை, நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை. அம்மாவனாலே ஸ்பெஷல் தான். அம்மாவை தாண்டி ஒரு அபூர்வமான பெண்மணி எங்கள் அம்மா. அம்மாவும் கூடாது, யார் மேலே எப்பயுமே எதுக்காகவுமே கோவப்பட்டதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. ஊரே என்னை ஊதாரி உதவாக்கிற வீணாக போனவன்னு தூங்கும் போது எங்கள் அம்மா என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. நைட்டில் லேட் நைட் வரும்போது சாப்பாடு போடுவாங்க. இது எல்லா அம்மாவும் செய்கிறது தானேன்னு சொல்லுவீங்க, செஞ்சுருக்கலாம். இதை செய்கிற அம்மாக்கள் பையன் மட்டும்தான் ஸ்பெஷல் நினைப்பாங்க. அப்படின்னு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாமே தான் பையன் நினச்சவங்க ஒரு அம்மா. அது அவங்களாம் இது மாதிரி சந்தோஷமான ஒகேஷனில் மிஸ் பண்ணுறது. ஜஸ்ட் 6 மாதம் தான் ஆச்சு, இன்னும் 1 வருஷம் இருந்திருக்கக்கூடாதா? இருக்கிறதுக்கான உடல்நிலையெல்லாம் இருந்துச்சு. ஏதோ சடன்லி பாஸ்ட் அவே. அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடந்து போய் தானே ஆகணும். இந்த கடந்து போதல் அதுதான். ஸோ எது நடந்தாலும் அதை கடந்து போய் தான் ஆகணும். எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் தாண்டி வந்து தான் ஆகணும். தாண்டி வந்துட்டு ஐ எம் ஹாப்பி, சந்தோஷம் மகளுக்காக. இருந்தாலும் அம்மாவை மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பெண்மணி. அதுக்கப்புறம் இருக்காங்களே மகிமா நாச்சியார். அப்புறம் என்ன, அம்மாவுக்கு அம்மாவா எல்லாமா இருக்கேன் என் பொண்ணு. ஸோ வந்து வாழ்த்துங்க. தேங்க்யூ.